Sir, my husband missing, sir. Your husband? Where are the other proofs? Marriage certificate, Aadhaar cards, joint bank account, passports. Sir, ஒரு நிமிஷம். Marriage photos, sir. Please sit down. எத்தனை நாளா மிஸ்ஸிங்? நேத்துல இருந்து சார். நேத்துல இருந்தா? சார் என்ன சார் சொல்றாங்க? ஒரு வாரமா கார்த்திக் நம்ம கஷ்டத்துல தான் சார் இருக்கான். ஒருவேளை கார்த்திக் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பானோ? Please come with me. எதுக்கு சுட்ட? அவன் இருக்கக்கூடாது சார். அவன் உயிரோட இருந்தா இன்னும் பல பொண்ணுங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருவான். சாரி சார். நேத்துல இருந்து காணும்னு சொன்னது போய். நானும் அவனும் பிரிஞ்சு 1 வருஷம் ஆகுது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமா தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வேலையை விட போறேன்னு வந்து நின்னா அப்ப ஆரம்பிச்சது சார் எங்க பிரச்சனை. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம். என்னை விட்டு போனவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்தின மாதிரி தான் என்னையும் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது சார். அதான் அவனை சுட்டேன். எவ்வளோ அடிச்சும் அந்த 3 பொண்ணுங்களையும் தெரியாதுன்னு சொன்னவன் நீ ஷூட் பண்ணியும் உன் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. Something is there. சார், கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா சார். What? டியூட்டில யார் இருந்தாங்க? எஸ்ஐ பவன் சார். ஏய், நில்றா. ஏய். ஏய். சொல்லல, நில்றா. நில்றா. இவனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போவான்னு பார்த்தா இங்கே ஓடிட்டு இருக்கா. உன்னை விட மாட்டேன்டா. எங்கடா ஓட பாக்குற? யாரியா நீ? யாரா? ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்த் தெரியுமா? நான் தான்டா ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்த். 3 அப்பாவி பொண்ணுங்கள அநியாயமா ஏமாத்திருக்க. வயசானவனு பார்க்காம கொடூரமா கொண்டிருக்க. உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கூட விட மாட்டேன்டா. போலீஸ் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த கேஸ்ல யாருக்கும் தெரியாத டீடைல நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னது? யாருக்கும் தெரியாத டீடைல்ஸ் இல்லாமா? ஆமா சார். சொல்லு சார். போலீஸ் வராங்க சார். போலீஸ்லாம் பிரச்சனை இல்ல. எவ்வளவோ பாத்துட்டோம். இத பண்ண மாட்டோமா? ஏறா வண்டியில. இப்ப பாருங்க சார். போலீஸ் பக்கத்துல வந்துட்டாங்க சார்.
ஹலோ சார் எவ்வளோ ட்ரை பண்ண சார் வண்டியில் எஸ்கேப் ஆயிடா சார் சாரி சார் வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடுறேன் சார் ஏதோ பண்ணி தொலையா சாமி சார் அந்த 3 பொண்ணுங்களையும் வீட்டில் சேஃபாக இருக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே சார். அந்த 3 பொண்ணுங்க யாரு, எதுக்கு என்ன ஹஸ்பண்ட்னு சொல்றாங்கன்னு புரியல சார். அப்போ உன்னை சுட்டாளே அவ யாரு? அவதான் சரி வைஃப் பிரியா. என்னது சுட்டது உன் வைஃபா? ஆமா சார். அடப்பாவுமே. ஒரு நிமிஷம் இருப்பா. உன் லைஃப் என்னையா இடியப்பா மாதிரி ஒரே சிக்கலாகுது. சரி நான் உன்னை கேட்கணும், உன் வயசு என்ன? இப்ப எதுக்கு சார் அதெல்லாம்? அதுக்கு இல்லப்பா, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அது பேரு பெஞ்சமின் பட்டனோ மட்டனோ. அதுல ஹீரோ பிறக்கும் போதே கிழவனா இருப்பான், அப்படியே வளர வளர 60 வயசுல அவன் எங்க ஆயிடுவான்ப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த செத்து போன கிழவனோட சின்ன வயசு போட்டோல உன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான்ப்பா. சேம் அந்த படத்துல இருக்கிற மாதிரியே அந்த கிழவனோட போட்டோல இருந்த நீதான் இப்ப 60 வயசுல எங்க வந்து இதெல்லாம் செஞ்சேன்னு நினைச்சேன்ப்பா. சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்னது லூசா? தம்பி சார் ப்ளீஸ் சார் என்னை நம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த 3 பொண்ணுங்களையும் பிடிச்சாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆபீஸ்ல இருந்து கால் பண்றானுங்க. ஹலோ போலீஸா? ஆபீஸ் வந்துட்டாங்களா? யோ ஏன் கட் பண்ற? போலீஸ் நம்மள ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க சார். என்னது என்னையுமா? அட பாவி வாங்க சார். அக்யூஸ்ட் ஆகிட்டியடா. ஓகே சார், அந்த 3 பொண்ணுங்களும் மிஸ்ஸிங் சார். மேடம், என்ன கார்த்திக் சார் தான் அனுப்புனாரு. இங்க நடக்கிற விஷயங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பத்தி இங்க பேச வேணாம், வாங்க போலாம். அட பாவி, இந்த ஜெயகாந்தையே ஓடி ஒளி வச்சிட்டியே. சார் சார் அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எகிரி குதிக்குது சார். இன்னொரு பொண்ணா? நான் வரலப்பா, நீயே போய் பிடிப்பா. வாங்க சார். இரியா தலையில காக்கா காக்கா. வாங்க சார். சார் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். போறா சார், ஸ்பீடா போங்க சார். அட அவசரம் எனக்கு புரியும், அடிக்க புரியுமா? இது வேற. சூப்பர் சார். இட்ஸ் ஓகே. இது மட்டும் போலீஸ் கையில கிடைச்சிருந்ததுன்னா நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். The footage is safe, guys. இனிமே நம்ம தலைமறைவா இருந்தாலே போதும். போலீஸை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தான் நம்மளை கிட்னாப் பண்ணதா நினைப்பாங்க. அப்படியே கார்த்திகை போலீஸ் பிடிச்சாலும் அவனுக்கு நம்மளை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அவனை அடிச்சே காலி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. How is it? சார் வாங்க சார் போலாம். ஹலோ கேர்ள்ஸ், இப்போ உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் என் கையில இருக்கு. நான் தான் ஜர்னலிஸ்ட் ஜெயகாந்த். இப்ப யார காலி பண்றாங்கன்னு பாப்போம். You look so sexy. கேமரா குடுறா. உட்காரி. நீ பேசுவியா? I hate you. உட்காரி. ஏய் உன்னை தாண்டி உட்காரு. ஏய் யாரு நீங்களா? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க சொல்லுங்க. உட்காருங்க மேம். கார்த்திக் எங்க? வெயிட் பண்ணுங்க, கார்த்திக் சார் வருவார். நான் போய் கூப்பிட்டு வரேன். சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி அம்மா, நீங்க எப்படிங்க? கார்த்திக் எங்க? பதட்டப்படாதீங்கம்மா,
பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. முதல்ல உட்காருங்கம்மா. இது குடிங்க. குடிங்கம்மா. என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. கார்த்திகை பாத்தீங்களா? எங்க இருக்கான் அவன்? கோவப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கார்த்திகையா ரொம்ப நல்லவர். அவரை சுத்தி இப்படி எல்லாம் நடக்குதுன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஒன்னும் புரியல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. You people doesn't know what is happening here. And you don't have to take any responsibility. Huh? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹெட் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா சார்? இதுக்கு யார் ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார், அவங்களை திட்டாதீங்க. as a team leader I'll take the responsibility. Okay. You're fired. Take this and get out. கார்த்திக், 1 minute. அந்த லெட்டர்ல இருக்கிறத படி. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு லெசனா இருக்கட்டும். ரொம்ப முக்கியம். ஏய் சூப்பர்ரா. நான் வேலையை விட்டு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆள பாரு. பாக்யராஜ் பாக்கெட். இப்ப படி. Congrats, Karthik. Thank you, sir. You have got a Best Employee Award. Keep it up. கண்டிப்பா பார்ட்டி எப்படியாவது. Congratulations to your team, Somi. Thanks da. Enjoy. லஞ்ச்ல பார்க்கலாம். பை. Bye. ஏய், என்னடா வர்க் பண்ணிட்டு இருக்க? ஓகே பை. டேய், நீ என்னடா போற? நீங்க வின் பண்ணீங்கல? அதுக்கு தான் சக்சஸ் பார்ட்டி. சரி பை. We are cornered. We are helpless. நம்ம கண்டிப்பா ஒரு பார்ட்டியை பிளான் பண்ணனும். What guys? சேடா இருக்கீங்க? பின்ன நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு யார் யாரோ செலிப்ரேட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம பார்ட்டி பண்றோம். கண்டிப்பா. Next month we have 10 days break. கோவா போறோம். ஏன் அடுத்த வருஷம் போலாமே. கார்த்திக், அவார்ட் வாங்கணும்னு செலிப்ரேட் பண்ணிரணும். இப்ப எதை எப்பப்ப பண்ணணுமோ அதை அப்பப்ப பண்ணிரணும். ஓகே. சரக்கு. பிரியாணி. படம். சரக்கு. பிரியாணி. படம். சரக்கு. சரக்கு அடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு படத்துக்கு போலாமா? ஏய் செம ஐடியா. செம ஐடியா. Okay. I'll sponsor. ஏய் அறிவில பாத்து வர மாட்டே. மூஞ்சியை சேர்த்து கண்ணை மூட்டு வருவியா? ஐயோ போச்சு மச்சான், நிறைய செலவு உண்டா. ஏய் 50,000 எடுத்து வை. ஏய் என்ஜாய் நீ. நான் முழிங்கடா. நான் சேர்த்து வை. மாமா நல்லா கேளு மாமா. 50,000 எடுத்து வை. கோபடா தரவா இதுக்கு. See the damage. 50,000 எடுத்து வை. பண்டாரா ஹீரோ. அங்க பாரு. என்னங்க? ஒன் வேல வந்து இடிச்சதுக்கு நீங்க தான் பே பண்ணனும். என்னது ஒன் வேவா? நம்ம பெர்மிஷன் இல்லாம எப்ப ஒன் வே ஆக்கறாங்க மச்சான்? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. chill. I'll adjust with the Asian paints. See you. ஓகே, வேற ஆள நான் பாத்துறேன். மச்சான் போலீஸ் வரதுக்குள்ள வண்டி எடு. Wait. இங்க காட்டுங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஆபீஸா? எந்த டிபார்ட்மெண்ட்? ஹலோ, உங்க பேர் கார்த்திக் தானே? நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? உங்க பேரு? ரம்யா. சாரிங்க, ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன். அதுவும் ஆபீஸ்ல பொண்ணுங்க கிட்ட பேசினா பசங்க கலாய்ச்சிருவாங்க. பரவாயில்லைங்க, அதான் இப்போ மீட் பண்ணிட்டோமே. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓ யா, கிளம்பலாம். தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதுல என்ன இருக்கு? ஹேவ் a good day. ஓகே பாய். பாய். ஹாய். கையில என்னடி ஆச்சு? சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ. கார்த்தி தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. He's a nice guy, you know. Very nice guy.
கார்த்திக் மட்டும் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்டி. போன வாரம் எனக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா யாரும் வரல காப்பாத்துறதுக்கு. ஐயோ ஏண்டி? ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தானே. ஹே கார்த்திக் அக்செப்ட் பண்ணிட்டான். என்னது அக்செப்ட் பண்ணிட்டானா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் டி. 3 மாசம் முன்னாடி நான் கொடுத்த ரிக்வெஸ்டே இன்னும் அக்செப்ட் பண்ணல. உனக்கு எப்படி அக்செப்ட் பண்ணா? கான்ல பேசுறியா? பாத்துடி ஃபேக் ஐடியா இருக்க போகுது. இதுல காமெடி என்னன்னா ஃபேக் ஐடி கூட ஒன்னும் அக்செப்ட் பண்ணல. இந்த மீட்டிங்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சதும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். இதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கா? ஆஃபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட் வாங்கினதுக்கு. ஓ அதெல்லாம் ஒரு மேட்டரா? யூஎஸ் போய் ஒர்க் பண்ணணும் அதுதான். யா அம்மா எங்கடா இருக்க? ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேம்மா. யாருடா? பொண்ணா பையனா? பொண்ணுதாம்மா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒண்ணு நினைக்கலடா. நீ ஏன் டென்ஷன் ஆற? அம்மா நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேம்மா. பை. சரிடா. அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா? அப்பா கிடையாது. ஓ சாரி. அதெல்லாம் விடுங்க. உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்? நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ வீட்டை விட்டு அனுப்பலான்னு ரெடியா இருக்காங்க. எல்லாருமே அப்படிதாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு அச்சீவ் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுக்கணுங்க. பரவாயில்லையே, ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. டைம் ஆச்சு. கிளம்பலாமா? யா ஷூர். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மீட். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா கண்டிப்பா. ஓகே. ரம்யா, MD is calling you to the conference room. எதுக்கு? Come. Happy birthday Ramya from a special one. Hey, யாரா அந்த ஸ்பெஷல் ஒன்? கார்டு, கேக்கு. ஏய் யாரா அமிச்சது? அடுத்த வாரம் என்னோட பர்த்டேவும் வருது. கோ ட்ரிப் வேற போறோம். எனக்கும் வாங்கி தாங்கடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. கேக்குடா வேலை இருக்குடா. ப்ளீஸ் வேண்டாம். பட்டர்ஸ்காட்ச். என்னப்பா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அதானே நான் ஏதோ 3 பேர் வெளியே போயிட்டு இருந்த மாதிரியும் ஹாப்பி பர்த்டே சத்தம் கேட்டேன்னு கேட்க உள்ள இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. ஓ வாங்க ஹாப்பி பர்த்டே. கார்த்திக் விஷ் பண்ணுங்க, அப்பதான் கேக் கிடைக்கும். ஹாப்பி பர்த்டே. Thank you. கேக்கு. ஏய் அவரே கேக் அனுப்புவாராம், அவரே விஷ் பண்ணுவாராம். நடத்து சும்மா. ஏய் பர்த்டே போட்டோஸ் ஆடி காமி. ஏ நோ குட்ரி சீதா. ஏய் என்னடி இது? பாருங்க பாத்தியா? இன்னி வரைக்கும் டவுட்டா தான் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செல்ஃபி எடுத்தல்லவா? we are good friends. ஓ அவன் தான் ஸ்பெஷல் ஒன்னா? இப்பதான் புரியுது. நடத்து. வந்தாச்சுடி உன் ஸ்பெஷல் ஒன் கிட்ட இருந்து காலு. இனிமே உனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். சும்மா இரு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நடந்தது அப்படியே சொல்றீங்க? ஏ கார்த்திக் என்னாச்சு சார்? யார் சார் அந்த ஜெனி? ஐயோ என்ன நடக்க போதோ? ஓகே சார். Stay here. கார்த்திக் அடிச்சிட்டானா சார்? எங்க சார் என் கார்த்திக்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது வெறும் கம்ப்ளைண்ட் தான். ஆனா எனக்கு அவன் லைஃப் சார். ஹஸ்பண்ட் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல சார். ப்ளீஸ் சார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். ப்ளீஸ்
தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ். யார் சார் இந்த பொண்ணு? என்னோட ஹஸ்பண்ட் அவளோட ஹஸ்பண்ட் சொல்றா. என்ன சார் நடக்குதுங்க? இந்த கேஸ்ல செம்ம எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இது சீட்டிங் கேஸா இருக்கு. சார் டேய், நான் அப்புறம் பேசுறேன். இந்த ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்துக்கு ஒரு வெயிட்டான கேஸ் மாட்டியிருக்கு. ஹலோ, அதுக்குள்ள வச்சுட்டானே. ஹலோ, சொல்லு. சரி, நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரம்யா. சரி, ஓகே. யாரு? போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஸ்டேயா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? I agree. Already we have waited for a long time. You should be accurate. See, sending report is not a matter. Okay. I'll call you. Okay. Hello. Who are you? What are you doing here? யார் உன்னை உள்ள விட்டது? Cool. ACP விஜய் பிரகாஷ், கிரைம் பிரான்ச். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கார்த்திக் ரகுநாத் மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலாக இருக்கு. 2-3 நாளாக ஆளை காணோம். எனி ஐடியா? So what? It's unofficial and their personal matter. ஒன் ஆஃப் யர் ஸ்டாஃப் ரம்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் கேஸ்க்கான பிளாட்டு இந்த ஆஃபீஸ் தான். I need to see the details of Karthik and his team members. Hello, mister. This is an international company. We have a lot of procedures and formalities. Suddenly, இங்க வந்து investigate பண்ண முடியாது. You should get the permission from the higher authorities. Go and get it. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. கூப்பிடாங்களா? கேம்ப் 2 ஓபன் பண்ணு. அது போடு. ரிவைண்ட். சொல்லுங்க சார். இவங்கள தெரியுமா? தெரியும் சார். இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் சார் இருந்துச்சு. இவனை பார்த்துருக்கேன் சார். அந்த பொண்ணை பார்க்கில் ஒரு நாள் இறக்கி விட சொல்ல இவரை பார்த்துருக்கேன் சார். இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு சார். அவனை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். எஸ் சார். சார், எனக்கு ஒன்று தோணுது சார். நம்ம வேணா பேப்பரில் மிஸ்ஸிங்னு ஆடு கொடுத்தோம்னா ஏதாவது குழு கிடைக்கும்ல சார்? முக்கிய செய்திகள். பல பெண்களை கார்த்திக் எனும் வாலிபன் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய வழக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள். அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் அவன் புகைப்படத்தை போஸ்டர்களாக மக்கள் கூடும் இடத்தில் ஒட்ட காவல்துறை ஆணையிட்டு இருக்கிறது. கூடவே காவல் அதிகாரியின் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னையா இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு இது வரைக்கும் எந்த கோலம் வரல?
ஹலோ சார், அந்த ஃபோன் பண்ணவர் வந்திருக்காரு சார். ம் வாங்க. முருகா. ம் இவர் எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நானும் இவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது சின்ன வயசுல இருந்தா? உங்களை பார்த்து 50 வயசு வரை தெரியுது. அவன் சின்ன பையனா இருக்கா? உண்மையதான் சார் சொல்றேன். அவன் செத்துட்டா சார். யோ என்னையா சொல்றான்? சார் என்ன நம்புங்க சார். சார் சார் ஒண்ணும் இல்ல சார். சார் மெட்டல் ஹாஸ்பிடல் எஸ்கேப் ஆகிட்டா சார். நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். வாங்கல. அவன் செத்துட்டா சார். ஓகே. வா 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 வா. சார் சார் அவன் கார்த்திக் இல்ல சார். அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். அவன் கார்த்திக் இல்ல சார். என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் என்ன நம்புங்க சார். கார்த்திக் இல்ல கிருஷ்ணமூர்த்தியா? சார் என்ன சார் நடக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா மிஸ்ஸிங் ஆட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதேதோ சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. சரியான ஃப்ராடு. சார் ஸ்டாப் இட் சார். உங்களால என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. சார் லேட்டஸ்ட் அப்டேட் சார். சார் இதே மாதிரி ஒரு கேஸு ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு ஹைதராபாத்தில் ஃபைல் ஆயிருக்கு சார். அதோட டீட்டெயில் சார். சொல்லு சார். நம்ம ஸ்டேஷனுக்கு வயசான ஒருத்தர் வந்தார்ல. யாரு? அதான் சார் கார்த்திக் தெரியும்னு வந்தார அந்த மெண்டலு. சார் அவரை யாரோ கொடூரமா கொன்னு இருக்கானோ சார். சார் எவ்வளவு கொடூரமா இருக்க. எப்படி சார் கொண்டிருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம்லாம் தெரியும். தள்ளுங்க. தள்ளுங்கடே. தள்ளுங்க சார். நீங்க போங்க சார். வழிவிடுங்க வழிவிடுங்க. தள்ளுங்கடே. எல்லாரும் கூட்டம் போட்டுட்டு தள்ளுங்க. சொல்றேன்ல வெளியே வந்து மூவ் பண்ணுங்க. வெளியே இருங்க. போங்க ப்ளீஸ் போங்க. சார் இங்கே விசாரிச்சதில் சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார். நாட்டும் அப்புறம் பேய் கொன்னுடுச்சு. நான் பார்த்தேன். பேய் கொன்னுடுச்சு. பேய் கொன்னுடுச்சு. எங்க போறாங்க சார்? செத்து போன வேணுகோபாலோட பெட்டி சார். ஓப்பன் இட். ஓகே சார்.
Pavan lights. Sir. சார் பார்த்தா கார்த்திக் மாதிரி இல்லை. வேணுகோபால் போட்டியில கார்த்திக் போட்டோவா? நாம தப்பு பண்ணிட்டோம் சார். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்பவே நம்ம சரியா விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்காதுல்ல சார். ஒருவேளை அந்த கிழமை சொன்ன கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம தேடுற கார்த்திகா இருப்பானோ? அவன் கார்த்திக் இல்ல சார், அவன் கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி சத்துட்டானா அப்போ இந்த கார்த்திக் யாரு? சார் ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் உருவத்துல இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பானோ? கம்மினரியா பேயாவது பிசாசா? குமார் சார், அந்த போட்டோல ஸ்டுடியோ பேர் இருந்ததுல அது விசாரி. ஓகே சார். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த கொலைனால இந்த பகுதி மக்கள் ரொம்ப பீதியில இருக்காங்க. வேணுகோபால் என்ற மனநோயாளியை யாரோ கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்சது யாருன்னு ஒரே மர்மமா இருக்கு. ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனுஷன் இல்லைன்னோ பேயோ மானச சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த கொலையை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் வார்டன்ட்ட கேட்போம். வேணுகோபால் பெட்டியில போலீஸ் தேடிட்டு இருந்த கார்த்திக் போட்டோ இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இறந்து போன வேணுகோபாலோ அது தன்னோட நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னதாக ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அப்போ போட்டோல இருக்கிறது போலீஸ் தேடிட்டு இருக்க கார்த்திகா இல்ல வேணுகோபால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியா? இதை நீங்க சொல்ல. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தினது, இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி. என்னங்க சொல்லுங்க சார். இந்த பெஞ்சமின் பட்டன் கேஸ் மாதிரி வயசான கிருஷ்ணமூர்த்தி தான் எங்க வந்து இதெல்லாம் பண்றான்னு தோணுது சார். ஆனா இந்த பகுதி மக்கள் இந்த கொலையை செஞ்சது மனுஷன் இல்லைன்னோ பேயோ மானச சக்தியோ தான் இதை செஞ்சிருக்கணும் பயத்துல இருக்காங்க. இந்த வேணுகோபால கொன்னது, இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தினது, இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி தான் பேயா வந்து கார்த்திக் என்ற உருவத்துல பண்ணதா சொல்லப்படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார் சார். சார் சரிங்க சார், பண்ணிடலாம். ஓகே சார். சார் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது சார். கொஞ்சம் உட்காருமா. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். அவங்க வந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். ஓகே சார். ஓகே ஜெயசாமி சார். என்ன கேஸு? இப்போ தான் சார் வந்தாங்க. தெரியல சார். சார் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனில் வரேன். என் ஹஸ்பண்டை காணும் சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை சார். ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ சார். உன்னை எப்படி மிஸ் பண்ணா? செம்மையா இருக்கிய. ஸ்டாப் இட் சார். ஏய் சார், நயா சத்தா. நீங்க வாங்க, சொல்லுங்க என்னாச்சு? 2 நாளா ஹஸ்பண்டை காணும் சார். எங்க போனார்னே தெரியல.
ஃபோட்டோ இருக்கு சார். பேரு ரம்யா சார். ஹஸ்பண்டோட பேரு கார்த்திக் சார். என்னாச்சு?